ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சித்ரா. ஆக்சுவலாக இன்றைக்கி பிரதோஷத்தை முன்னிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற சுந்தரீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கோயில் அவ்வளோ ஒரு ரம்மியமாக மலை அடிவாரத்தில் சிற்பக்கலையோட சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போன நேரம் தான் அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அபிஷேகமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல பல மந்திரங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு மந்திரத்தும் கேட்குறதுக்கே நம்மளுக்கு பல கோடி புண்ணியம் சேரும். பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் இளநீர் அபிஷேகம், நம்ம பார்வதி தேவிக்குன்னே ஸ்பெஷலாக மஞ்சள் குங்கும அபிஷேகம், அதுக்கப்புறம் திருநீர் அபிஷேகம், லாஸ்ட்டாக ஸ்வர்ண அபிஷேகம் செஞ்சுட்டு சாமியை வந்து ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கு மூடி வச்சுட்டாங்க. இந்த டைமில் தான் நம்ம விளக்கேற்ற வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு நந்தி பகவானை கொண்டு வந்தாங்க. அந்த நந்தி பகவான் பார்க்குறதுக்கே சம்திங் ஸ்பெஷலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அலங்காரம் பண்ணி முடித்தோடனே அந்த பரமேஸ்வரனை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. இதை பார்க்குறதுக்கு நான் எனக்கு எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நந்தி பகவானை 3 தடவை பிரகாரத்தை சுற்றி வர வச்சுட்டு நல்லபடியாக பூஜை முடித்தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.